ஹலோ வணக்கம். இன்னைக்கு உங்களுக்கான அனிமேஷன் லிஸ்ட்ல 2016 வெளிவந்திருந்த ஒரு தரமான படத்தை தாங்க கொண்டு வந்திருக்கேன். பொதுவா நீங்க வளர்க்குற பூனைகளோட ஒரு முகத்தை தான் பார்த்திருப்பீங்க. ஆனா இந்த படம் அதோட திருமுகத்தை காட்ட போகுது. என்னடா பூனையை வச்சு இப்படியெல்லாம் படம் எடுத்திருக்கீங்களேன்னு பட்டை கிளப்புற அளவுக்கு இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் முழுசா பார்க்க ட்ரை பண்ணுங்க. வெல்கம் டு சேனல் வாஸ் அண்ட் வாய்ஸ் ஓவர். புதுசா வந்து பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஏற்கனவே பார்க்குறவங்களா இருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க கதை கேட்க போலாம். படத்தோட ஓப்பனிங்லேயே பாத்ரூம் சீனு. அதுக்குள்ள பப்பர பையன் காலை பொழுது கக்கா போயிட்டு இருக்கே ஒரு பூனை. அதுதான் நம்ம கதையோட ஹீரோ. பேச்சுக்கு மட்டும் தான் ஹீரோன்னு சொல்லிட முடியும். ஆனா பண்ற வேலையெல்லாம் பூராமே வில்லத்தனம். பொதுவாவே மனுஷங்க தான் ஏதாவது ஒரு பழக்கத்துல தண்ணி தம்முன்னு அடிக்ஷனோட இருப்பாங்க. ஆனா இந்த ஒரு பூனைக்கு இல்லாத கெட்ட பழக்கமே இல்ல. புண்பட்ட நெஞ்ச புகை விட்டு ஆத்தணும், ஒரு முழு பாட்டில அப்படியே அண்ணாந்து சாத்தணும். இப்படி ஒரு வாசகத்தோடய வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்க இவனுக்கு ஒரு முதலாளியுமே இருக்கான். அரசன் எவ்வளியோ மக்கள் எவ்வளி அந்த கணக்குப்படி அவனுமே ஒரு பக்கா 420 தான். ரெண்டு பேருமே குடிச்சிட்டு அடிக்கடி சண்டை போட்டுக்குவானுங்க, மறுபடியும் சமாதானம் ஆக்கிவானுங்க. இதுல பூனைக்கு மனுஷனுக்கு டிஃபரன்ஸே தெரியாது. ஒரு பெரிய அபார்ட்மெண்ட்ல ரெண்டு பேரும் வாடகையே கொடுக்காம 6 மாசமா அட்வான்ஸ் கூட இல்லாம பொழப்பு ஓட்டிட்டு இருக்கானுங்க. அவனுக்கு நண்பர்கள்னு சொல்லிக்கிற அளவுக்கு ரெண்டு பேர்னா ஒரு எலி ஒண்ணு பறவை ஒண்ணு. ஓனர் கூட சண்டையை போட்டு நேரா ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ண வந்தவன் மண்டெல்லாம் ஒரே கொடைச்சலா இருக்கு, குடிக்க சரக்கு வாங்கிட்டு வாங்கடான்னு ரெண்டு பேரையும் அமுச்சு வச்சிடறான். ஏன்னா தோரதான் கூட்டத்துக்கு ஹெட், எது வேணும்னாலும் உட்கார்ந்த இடத்துல இருந்தே வாங்கிக்குவாரு. அப்படி இருக்கு அவனுக்கு இன்னொரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான். அதுவுமே இவனை மாதிரி ஒரு பூனை தான், ஆனா பிளாக் அண்ட் ஒயிட் ஷேட்ல. மச்சான் நம்ம ஏரியாவுக்கு புதுசா ஒரு பூனை வந்துக்குது, என்னன்னு போய் ஒரு அட்டனன்ஸை போட்டு வந்தாதான் நாளை பின்னிக்கு அது நம்ம பேச்சு கேட்டு ஒரு வழிக்கு வரும்னு விஷயத்த சொன்னதும், ஓ அப்படி கதையா, சரி சரி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், இன்னைக்கு இப்போ பார்த்துட்டு வந்துருவோன்னு ஹீரோ சொல்றான். ஒரு பக்கம் அந்த எலியும் பறவையும் சரக்கு எடுக்க போன இடத்துல எதிர்பார்த்து வந்த மாதிரியே ஒரு வீட்டில் முழு பாட்டிலே கிடைக்குது. யாரும் இல்லாத நேரமா பார்த்து சோதானமா உருட்டின்னு போயிடலாம் தான் எலி பார்த்துச்சு. ஆனா பாருங்க அதுக்குள்ள அந்த வீட்டுக்காரனுக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு. என்னடா இது, ஒரு சாதாரண எலி எல்லை மீறி என் வீட்டுக்குள்ளே வந்து அது ஏன் சரக்கே அடிச்சுன்னு போக பாக்குதான்னு அதுகிட்ட இருந்து சண்டை போட்டு பாட்டில் பிடுங்க ட்ரை பண்ண கடைசியா போராட்டத்தோட உச்சத்துல மூடிய புடிங்கிட்டு விழுந்ததுதான் மிச்சம். விட்டுருந்தா 8 செகண்ட்ல எலி எமலோகத்துக்கே போயிருந்திருக்கும். அதிர்ஷ்டவசமா அதுக்குள்ள பறவை வந்து காப்பாத்திருச்சு. அடே உயிரை கொடுத்து அந்த குடிகாரனுக்கு சரக்கு வாங்கி கொண்டு போகணும்னு அவசியமே இல்லை, உயிர் தப்பிச்சதே போதும், வாடா போலாம் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோ இருக்கிற அபார்ட்மெண்ட்டுக்கு எதிர் தெருவில் உள்ள ஒரு அபார்ட்மெண்ட்ல தான் புதுசா வந்திருக்கிற பூனையை தூரத்துல இருந்து பாக்குறானுங்க. பிரவுன் கலர் ஷேட்ல நல்லா குழுக்குன்னு இருக்கிறத பார்த்ததும் பயபோல பணக்கார விட்டு பூனையாட்டுங்குது. எப்படியும் அந்த ஓனர் இன்னைக்கு 8 மணிக்கு வேலைக்கு போயிடுவான். அந்த கேப்ல நம்ம ரெண்டு பேரும் நைஸா உள்ள போந்து மீட் பண்ணி பேச வேண்டிய விஷயத்தெல்லாம் பேசுறோம்னு பிளான் போடுறானுங்க. அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரியே அந்த பூனையோட ஓனருக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சுன்னு வீட்டை லாக் பண்ணிட்டு அபார்ட்மெண்ட்டை விட்டு கிளம்பிடுறான். அப்புறம் என்ன, நம்ம ஆளுங்களோட மிஷன் இம்பாசிபிள் சீக்வன்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இடையில கயிறை போட்டு ஆப்போசிட் அபார்ட்மெண்ட்ல அந்த பூனை இருக்கிற வீட்டுக்குள்ள அலேக்கா உள்ள வந்து என்ட்ரி கொடுக்குறானுங்க. ஹீரோவும் சரி அவனோட ஃப்ரெண்டும் சரி பாக்குறதுக்கே பொறுக்கி போன மாதிரி தான் இருப்பாங்க. அதனால என்னமோ அந்த வீட்டு பூனைக்கு அவனுங்களை பார்த்த உடனே பக்குன்னு ஆகி போயிடுச்சு. பயத்துல அது என்ன பண்ணுதுன்னு அதுக்கே தெரியாம பறந்து போய் ஃபேன்ல முட்டி கபோர்ட்ல தட்டி இடிச்சு விழுந்து எக்கு தப்பாகி கடைசியில கரண்ட் ஷாக் அடிச்சு செத்தே போயிடுச்சு. அட கொடுமையே, புதுசா வந்திருக்கிற பூனைக்கு விசிட்டிங் காட்டிட்டு போலாம் தானடா வந்தோம், இப்படி எதுவுமே பண்ணாம கடைசியில வாய்க்கரிசி போடுற மாதிரி ஆயிடுச்சு. உயிரோடு இருக்க வாய்ப்பு இருக்கான்னு 1-2 முறை செக் பண்ணி எல்லாம் பார்த்தாங்க. ஆனா ஒன்னும் வேலைக்காகல. சரி அது கொடுத்து வச்சது அவ்வளவுதான் போல, சீக்கிரமா இடத்த விட்டு காலி பண்ணிடலாம். அப்புறம் அதோட ஓனர் வந்து பார்த்தானா நம்மளை பிதிக்கி எடுத்துருவான்னு இடத்த விட்டு பொட்டியை கட்டுறான்னு அப்படியே மெதுவா வீட்டை விட்டு எஸ்கேப் ஆயிடலாம் தான் பார்த்தாங்க. அன்பார்ச்சுனேட்லி அவனோட பேட் லக், வீடு திருமண ஓனர் அபார்ட்மெண்ட் வந்து பார்த்தப்போ ஆசையா வாங்கி வளர்த்த போன செத்து போயிடுச்சுன்னு ஒரு செகண்ட் அந்த ஆளுக்கு மாறி போட்டுருச்சு. தென் அந்த சம்பவத்துக்கு காரணம் ஹீரோ தானே. அவனுக்கு தப்பிச்சு போற நேரத்துல தவறதெல்லாம் மாட்டிக்கிட்டானுங்க. யூஸ்வலா மனுஷன் செத்து போனாலும் சம்பவ இடத்துல இருந்தவங்க இதான் நடந்ததுன்னு சொன்னா எவனும் நம்ப போறதில்ல. அப்படி இருக்க நம்ம ஆளுங்களோ பூனைங்க இதுங்க ரெண்டும் சேர்ந்து தான் என்னோட பூனையை கொண்டு இருக்குன்னு வந்த கொலவெறியில விஷயம் தெரியாம அவசரப்பட்டு கத்தி எடுத்து ஹீரோவோட கண்ணெதிர அவனோட ஃப்ரெண்டு குத்தி கொண்டுடுறான். அடுத்த நொடி ஹீரோக்கு இவ்வளவுதான் கோவம் இல்ல, கண்ணுல பார்க்காத கொலைக்கே அவனுக்கு இவ்வளவு காண்டாகுதுன்னா கண்ணுக்கு முன்னாடி நண்பனை குத்தி கொண்டதை பார்த்ததும் அவன் ஒரு பூனைன்றதை மறந்து புலியாவே மாறிட்டான். ஏக்கரி குதிச்சு அவன் மூஞ்சிலே கீறி பொறாண்டி அப்படியே ரெண்டு பேருக்கு சண்டை ஸ்டார்ட் ஆகுது. பிகினிங்ல அபார்ட்மெண்ட்டுக்குள்ள ஸ்டார்ட் ஆன ஃபைட் அட் தி எண்ட்ல அடிச்சடியில ஏர்ல பறந்து விழுந்து அந்த ஆளு மண்டை உடைச்சு ரெண்டா பொழந்துக்குச்சு. இவன் அவன் சாகர் நிலைமைக்கு போயிட்டான். பலிக்கு பலி செத்துட்டான்னு நினைச்சு ஹீரோ அங்கிருந்து போயிடுறான். அப்பதான் வழியில வயசான ஒருத்தன் அவனை இடையில நிறுத்தி ஹீரோ மாதிரியே அச்சசலா உருவம் கலரெல்லாம் ஒத்துருக்கிற பூனைக்குட்டி ஒண்ணு அந்த பெரிய மனுஷங்கிட்ட வந்து, அந்த பூனை தான் என்னோட அப்பா, அவரை எங்கேயாவது பாத்தீங்கன்னா என்ன அவர்கிட்ட பேச வைங்கன்னு சொல்லிச்சு, அதனாலதான் அதை அடுத்து எங்கேயும் போக விடாம கையோட கூடவே வச்சிருக்கான்னு சொன்னதும், சரி எங்க இந்த பூனை காட்டுங்கன்னும் போது தான் பார்த்தா சொன்ன மாதிரி அங்க அடையாளமெல்லாம் ஹீரோ மாதிரி தான் இருக்கு. அப்புறம் நீங்க தான் என்னோட அப்பா, இனிமேலும் என்னை விட்டு பிரியாதீங்கன்னு அது சொன்ன பேச்செல்லாம் கேட்டதும் ஹீரோக்கு அப்படியே பிபி ரைஸ் ஆயிடுச்சு. ஏன்டா என்னடா நடக்குது, எனக்கு பையனே கிடையாது, அப்படி இருக்க புதுசா ஏதோ ஒரு பூனைக்குட்டி மஞ்சள் கலர்ல என்ன மாதிரி இருந்துட்டா அதுக்கு நான் தான் அப்பன் ஆயிடுவேனா அப்படின்ட்டு தம்பி இடத்த காலி பண்ணுப்பான்னு பூனைக்குட்டி பேச்சை கொஞ்சம் கூட மதிக்காம அங்க இருந்து ஹீரோ கிளம்பிடுறான். தென் அப்படியே அபார்ட்மெண்ட்டுக்குள்ள என்டர் ஆனதும் ஒரே மீன் வாசம்.
எங்க வருதுன்னு பார்த்தா அது ஒரு பாட்டியோட வீடு. பார்க்காத நேரமா பார்த்து பிளேட்டோட தூக்கிட்டு போயிடலான்னு பார்த்தான். ஆனா அதுக்குள்ள விஷயம் தெரிஞ்சு பாட்டி காப்பான்னு இவனை பிடிக்க பார்த்துருச்சு. இருந்தாலும் ஹீரோ மேனேஜ் பண்ணி சமைக்கிறதுக்காக மீனை கொண்டு வந்துட்டான் மொட்டை மாடிக்கு. எப்படியும் ஆல்கஹாலை கொண்டு வர சொல்லி அனுப்பி வச்ச ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா கையில சரக்கோட தான் வருவானுங்க. எப்படியும் இன்னைக்கு மூக்க முட்டை ஒரு புடி பிடிச்சிடலாம் தான் பார்த்தான். ஆனா அங்கதான் ஏற்கனவே எல்லாம் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. உயிர் தப்பிச்சதே பெரிய விஷயம் ஆயிடுச்சு. இதுல எங்கடா நீ கேட்ட சரக்கு கொண்டு வருதுன்னு ஃப்ரெண்டு எலியும் பறவையும் யதார்த்தமா தான் எடுத்து சொல்லுதுங்க. ஆனா அதுக்கே ஹீரோக்கு பொத்துக்கிட்டு கோவம் வந்துருச்சு. ஏன்டா இதை கூட உங்களோட செய்ய முடியாதான்னு சும்மா 4 வார்த்தை கேட்டுட்டு மொத்த கோவத்தையும் கொண்டு வந்து எப்பயும் போல அவனோட முதலாளி கிட்ட திணிக்கிறான். அங்க பார்த்தா அவன் அதுக்கு மேல, ஏடா நீ பண்ற சேட்டுக்கு உன்னை வீட்டு பக்கமே சேர்த்தக்கூடாது, ஏதோ என்ன மாதிரி டேஸ்ட்ல இருக்கேன்னு தான் உன்னை கூடவே வச்சிருக்கிறேன், இல்லனா நீ பண்ற ஒவ்வொரு தப்புக்கும் துரத்தி அடிக்கணும்டான்னு இருந்த மொத்த காண்டில் களி ஊத்தி அனுப்பிச்சுட்றான். அப்பதான் அந்த பாட்டியும் வருது. ஆக்சுவலா அவங்க ஹீரோ மீனை திருடிட்டு போனதுக்காக மட்டும் பேச வரல. அவங்க தங்கி இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டே அந்த பாட்டியோடது தான். ஈவன் 6 மாசமா வாடகையும் கொடுக்கல, ஆரம்பத்தில் அட்வான்ஸையும் கொடுக்கல. இதுல ஓனருன்ற மரியாதையே இல்லாம ஒவ்வொரு வாட்டி டிஸ்டர்ப் பண்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் உன்னோட போனை வந்து பண்ணிட்டு போயிடுது. அண்ட் அது மட்டும் இல்லாம நீயும் அவ்வளவு யோகியனெல்லாம் இல்ல. இனிமேலும் உங்க 2 பேரும் அபார்ட்மெண்ட்டுக்குள்ள வச்சிருந்தா எனக்கு தான் பிரச்சனை. ஸோ 2 பேரும் இடத்த காலி பண்ணிட்டு கிளம்புங்கடான்னு பயங்கரமா திட்டி விட்டு போயிடுறாங்க. அடுத்து இப்ப முதலாளியோட டேர்னு. பாட்டி இவனை கேட்டு போன கேள்வியோட கோவத்தை பூரா நேரா மொட்டை மாடிக்கு வந்து ஹீரோ கட்ட காமிச்சிடறான். ஹீரோக்கு தான் அடிக்கடி கோவம் தான் வருமே தவிர சொரணை சுத்தமா இல்ல. சிகரெட்டை பத்த வச்சு சீரியஸா வேற எதையோ நோட்ட விட ஆரம்பிச்சிட்டான். என்னன்னு பார்த்தா அவங்க இருக்கிற பகுதியில வெள்ளை கலரா குழு அழகான ஒரு பெண் பூனைய 2 நாய்ங்க வெறி கொண்டு துரத்திட்டு போதுங்க. அந்த பூனையுமே அதுங்க கிட்ட இருந்து தன்னோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக வேகமா ஓடிட்டு இருக்கு. அப்பதான் நம்மளால ஹீரோ கேரக்டருக்கே வரான். வேகமா உள்ள பூந்து ஸ்பாட்டுக்கு வந்து ஹீரோனை காப்பாத்தி அந்த 2 நாய்களையும் பிடிச்சி பொலன்னு பொழந்துடுறான். இதனால அவளுக்கு ஹீரோ மேல ஒரு கிரஷ் ஏற்படுது. அண்ட் அப்படியே இன்ட்ரோ கொடுத்து உரையாடல் போயிட்டு இருக்கு. நம்ம ஏன் இனி நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்க கூடாதுன்னு. கதையில ஹீரோ ஹீரோயின் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே ஓகே. ஆனா ஒரு முக்கியமான கேரக்டர் மிஸ் ஆகுது இல்ல, அதுதான் வில்லன். அவன் வேற யாரும் இல்ல, ஃப்ரெண்டை கொன்னதுக்கு நம்மால் ஒரு மனுஷனை மட்டை பண்ணிட்டு வந்தான் இல்லையா, அந்த ஆளு செத்துட்டான்னு பார்த்தா அருந்ததி படம் அகோரி மாதிரி ஆம்புலன்ஸ்ல கொண்டு போகும்போது டாக்டருங்கெல்லாம் கொடுத்த ஷாக் ட்ரீட்மெண்ட்ல மறுபடியும் உயிர் வந்துருச்சு. கிட்டத்தட்ட சுயநினைவே இல்லாம செத்து பணமாக வேண்டிய ஆளு அதிசயமா உயிர் பழிச்சதை பார்த்து ஆச்சரியத்துல டாக்டர் முழிக்க உயிர் திரும்புனதும் அவனோட மண்டைக்குள்ள ஓடுற ஒரே விஷயம் செத்து போன அவனோட பூனை மட்டும்தான். அதை கொன்ன ஹீரோவை கொல்லாம விட மாட்டேன்னு இந்த முறை பயங்கரமான ஆக்ரோஷத்தோட ஒரு பிளான் போடுறான். அதுக்காக ஃபர்ஸ்ட் அவனை காப்பாத்தின ஆம்புலன்ஸ் ஹைஜாக் பண்ணி எடுத்துக்கிட்டு ஹீரோவை கொல்றதுக்காக அவன் இருக்கிற இடத்தை தேடி வேகமா வந்துட்டு இருக்கான். சரி, ஒரு பக்கம் அந்த குட்டி பூனைக்கு பயங்கர பசி போல டஸ்ட்பின்ல கிடைச்ச மீன் துண்டை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த அன்னைக்கு ஹீரோ கிட்ட அடி வாங்கின அந்த 2 நாய்களும் நம்ம மேலே கை வச்சிட்டான்ல, அவனை உயிரோடவே விடக்கூடாதுன்னு ஹீரோவை பத்தி பேசிட்டு போனது அந்த குட்டி பூனை காது கொடுத்து கேட்டுருச்சு. கரெக்டா அப்பதான் ஆம்புலன்ஸ்ல வில்லனும் வெறி கொண்டு வந்துட்டு இருக்கான். ஹீரோ எங்க இருக்கான விவரத்தை கேட்கறதுக்காக அந்த நாய்களை ஃபாலோ பண்ணி ரோட கிராஸ் பண்ணி போக வண்டியில வந்துட்டு இருக்கிற வில்லனுக்கு பின்னாடி இருந்து பார்க்க கிட்டத்தட்ட ஹீரோ மாதிரி தெரிஞ்சதும் குட்டி பூனைன்றது தெரியாம அவனே தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வண்டியை விட்டு ஏத்தி கொண்டுலான்னு வேகமா வரான். நல்ல வேலையா குட்டி பூனை செகண்ட்ல செயல்பட்டதுனால வில்லனோட தாக்குதல இருந்து சேஃபா தப்பிச்சிருது. பையன் இங்க உயிருக்கு போராடிட்டு இருக்கான். அங்க என்னடா அப்பங்காரன் ஹீரோ அந்த வெள்ளை பூனையை கரெக்ட் பண்றதுக்கு கலர் ஃபிளவர்ஸ் கொடுத்து கதையை போட்டுட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல இவன் இருக்கிற இடத்த அந்த நாய்க்கு கண்டுபிடிச்சு வந்துருச்சுங்க. பட் இந்த முறை பிடிச்சி பொழந்தே ஆகணும்னு ப்ரீ பிளானோட கரெக்டா அந்த ஒரு சமயத்துல ஹீரோவாலையும் எதுவும் பண்ண முடியல. 2 பேரையும் பிடிச்சி தனித்தனியா கட்டி வச்சிருச்சு. அப்பதான் விஷயமே தெரியுது, அந்த நாய் தன்னந்தனியாலாம் செயல்படல. ஹீரோவை கொத்தோட பிடிக்கிறதுக்காக அனுப்பி வச்சதே அந்த வில்லன் தானு. ஏண்டாடே குழுன்னு இருந்து என்னோட பூனையை கரஞ்சா கொடுத்து எவ்வளவு கொடூரமா கொண்டு இருக்கீங்க, உயிர் போக்கும்போது அது என்ன வழி அனுபவிச்சுட்டு போச்சோ அதே மாதிரி உனக்கு கரஞ்சா கொடுத்து கொல்ல போறேன், போய் சேர்றான்னு ஒரு பக்கம் கொஞ்சம் தூரத்துல இருந்து அந்த குட்டி பூனை எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டு இருக்கு. சரியான சமயம் பார்த்து வில்லன் ஹீரோவை கொல்ற நேரத்துல கடன்னு உள்ள வந்து அட்டாக் பண்ணி ஃபர்ஸ்ட் கட்டி வச்சிருந்த ஹீரோவை காப்பாத்திடுறான். தென் அதுக்கப்புறம் ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் ஹீரோவோட டர்ன் வந்துருது. சண்டை போடுற இடம் மொட்டை மாடின்றதுனால அகேன் அங்கிருந்து அவனை எட்டி வதச்சு நேரா குப்பை தொட்டியில விழுற மாதிரி பார்சல் பண்ணி விட்டான். தென் உயிரை காப்பாத்தினதுக்காகவோ என்னவோ ஹீரோ ஃபைனலா ஒத்துக்கிறான் அந்த குட்டி பூனை தான் பையன் தானே. இதை கேட்டு அந்த குட்டி பூனைக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தினாலும் அது லாங் லாஸ்டா இல்ல. எங்க இந்த சம்பவம் தெரிஞ்சு கூட இருக்கிற கேர்ள் ஃப்ரெண்டு கழட்டி விட்டு போயிடுவாளோன்னு. ஆக்சுவலா நீ என்னோட பையன் தான், அது யாராலையும் மாத்த முடியாது. ஆனா இப்ப அதை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கான நேரம் இல்ல, நீ ஏன் இனிமே உன்னோட அம்மா கூட இருக்க கூடாதுன்னு ஹீரோயினுக்கு முன்னாடியே அந்த குட்டி பூனையை கஷ்டப்படுத்துற மாதிரி பேசினதும் அது செம காண்டாயிடுச்சு. அம்மா இறந்துட்டாங்கன்னு தான் அப்ப நான் உன்னை தேடி வந்தேன், கடைசியில நீயும் கேப்ல கோல் போட்டு இல்ல சார் தான் போயான்னு கோவத்துல அங்க இருந்து கோச்சிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயினை கூட்டிட்டு இன்ட்ரோ கொடுக்கறதுக்காக ஓனர் வீட்டுக்குள்ள வந்தா அவன் இவனுக்கே இடலன்னு எரிஞ்சு விழுந்து பேசி ஒழுங்கா இடத்த விட்டு காலி பண்ணிடுறான்னு அடிச்சு துரத்தி விட்டான். அவன் கேட்ட கேள்வி அந்த குட்டி பொண்ணோட மனசை ஆழமா பாதிச்சிருச்சு. ஸோ அதுக்கு பதிலடி கொடுக்கறதுக்காகவாது அப்பன்காரன 4 வார்த்தை கேட்கணும்னு வந்த வேகத்துல மூஞ்சில ஒரு குத்து. அடேங்கப்பா பல்லே போச்சுரா, என்னடா உனக்கு அவ்வளவு கோவம்? சரி ஓகே, நான் சொன்னதெல்லாம் தப்பு தான். ஆனா அடுத்த முறை வேற யாரையாவது நீ அடிக்க போகும்போது என்ன அடிச்ச மாதிரி அடிச்சனா என் பையன் சொன்னா ஊருக்குள்ள எல்லாரும் சிரிப்பாங்க. ஸோ என்னோட ஸ்டைல ட்ரை பண்ணி பாருன்னு எப்படி ஃபைட் பண்ணணும்னு பிராக்டிக்கலா சொல்லி கொடுத்து பேச ஆரம்பிச்சதும் அது ஒரு மாதிரி அப்படியே ஃப்ரெண்ட்ஷிப்பா செட் ஆயிடுச்சு. அண்ட் அந்த குட்டி பூனைக்கு அந்த ஹீரோயினுமே ரொம்ப பிடிச்சிருச்சு. 3 பேருமே ஒரு டீமா செட் ஆயிட்டாங்க. அந்த ஓனர் அடிச்சு துரத்து
இருந்தனால சாப்பிட எதுவுமே இல்லை. 3 பேருக்கு பயங்கர பசி. கடைகளில் வாங்கி சாப்பிடவும் கையில் 10 பைசா இல்லை. அதனால ஹீரோ ஒரு பிளான் போடுறான். எப்படியும் நம்ம போய் யார்கிட்டயா சாப்பாடுன்னு கேட்டா உனக்கு ஓனர் இல்லையான்னு வெட்டி விட்டுருவானுங்கன்னு பையனை ஒரு கூடையில போட்டு அனுப்பி அதே வயசான ஆள்கிட்ட ரொம்ப பசியா இருக்கு சாப்பாடு கிடைக்குமான்னு கேக்குது. சரின்ட்டு மனசரிக்கு அந்த வயசான ஆளு சாப்பாடு கொடுக்கலான்ற டைம்ல அடிச்சு குப்பை தொட்டியில் தூக்கி போட்ட வில்லனுக்கு மறுபடியும் உயிர் வந்துருச்சு போல. கடைசியில அதே குப்பை வண்டி எடுத்துட்டு வந்து கரெக்டான நேரத்துல ஹீரோ தான் தவறுதலா நினைச்சு அவனோட பையனை பிடிச்சு கொண்டு போயிட்டான். உடனே விஷயம் தெரிஞ்சு வேறசா செயல்பட்ட ஹீரோ ஃபாலோ பண்ணி ஒரு வழியா வெளில கடத்தி கொண்டு போற வண்டியை பிடிச்சிட்டான். தென் பையனை காப்பாத்துற முயற்சியில சண்டை போடும்போது அப்பதான் அந்த குட்டி பூனைக்கு தான் மேல அப்பங்காரனுக்கு இவ்வளவு பாசம் இருக்குன்றது தெரிய வருது. ஏன்னா அந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலுமே பையனை காப்பாத்தணுன்றதுக்காக தன்னோட உயிரை விடவும் துணிஞ்சு சண்டை போட்டு பையனை காப்பாத்தணுன்ற ஒரே நோக்கத்துக்காக வெளில இருக்கிற வண்டியோட சேர்த்து தண்ணியில விழுந்துடுறான். அகைன் எப்பயும் போலே வாட்டருக்குள்ளே ஃபைட் சீக்வன்ஸ் ஸ்டார்ட் ஆக எவ்வளவு அடிச்சாலும் சாகவே மாட்டியாடா யாரா நீன்னு இந்த முறை ஒரு முழு பாட்டிலே வாயில குத்தி வகுந்து விட்டான். தென் அப்பங்காரன் சேஃபா உயிரோட வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த குட்டி பூனைக்கு இன்னும் அவன் மேல பாசம் அதிகமாகுது. அபார்ட்மெண்ட்டுக்குள்ள தங்க ஓனர் தான் உள்ள விட மாட்டேங்கிறானா. அந்த கிளவி என்னடானா டோட்டலா அபார்ட்மெண்ட்டை சுத்தி எந்த ஒரு பூனையுமே உள்ள வராத மாதிரி ஃபென்ஸ் போட்டு விட்டுட்டா. இதை பார்த்த ஹீரோக்கு சரியான காண்டு. கிளவி ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உன்னை கடிக்காம விட மாட்டேன்னு கம்பியை பிடிச்சி கத்திட்டு இருக்க. ஒரு பக்கம் அந்த வில்லன் என்னடானா எமங்கிட்டே என்ட்ரி பாஸ் வாங்கிட்டான் போல. எத்தனை முறை செத்தாலும் மறுபடியும் ஏதோ ஒரு விதத்துல உயிர் பொழைச்சு வந்துடுறான். அண்ட் அதே சமயத்துல சாப்பாடு தண்ணி இல்லாம என்னடா பண்றதுன்னு அவனோட ஃப்ரெண்ட்ஸான எலியும் பறவையும் கூப்பிட்டு இப்போவாது ஏதாவது பண்ணுங்கடான்னும் போது எங்களால என்னப்பா பண்ண முடியும்னு முகம் சொல்லிக்க அகைன் அவன் எப்பயும் போல காண்டாகி கத்த ஆரம்பிச்சிட்டான். பதிலுக்கு அந்த எலியும் பறவையும் டே சும்மா ஆகுனா கத்தக்கூடாது, நம்ம எடுக்கிறதே பிச்சை, இதுல உனக்கு ரோசம் வேற வருதா, கையில காசு இல்லைனா நம்மளோட நிலைமை எப்பயுமே இப்படிதான் இருக்கும், வேணும்னா ஒரு ஐடியா, நமக்கு தேவை காசு, அது இருந்தா என்ன வேணாலும் வாங்கலாம், ஈவன் சாப்பாடு அப்படின்னா அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு பேங்க் கொள்ளையடிக்கணும், இதுக்கு உனக்கு சம்மதமானா ஹீரோவும் எதை பத்தியுமே யோசிக்கல வேலையை ஆரம்பிக்கலான்டா. எல்லாரும் ஒரு டீமா சேர்ந்து அவங்க ஊர்லயே உள்ள ஒரு பேங்கை கொள்ளையடிக்கிறதுக்காக வராங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பணம் இருக்கிற லாக்கரோட கீயை செக்யூரிட்டி கிட்ட இருந்து எடுக்கிற வேலையை அந்த எலி பார்த்துக்குச்சு. ஆனால் அந்த வேலை ஈஸியாக முடிஞ்சிருச்சு. ஏன்னா அந்த ஆளுக்கு இயல்பாகவே எலிகள்னாலே பயம் போல. சரி அடுத்தடுத்து கீயை யூஸ் பண்ணி லாக்கர் இருக்கிற ரூமுக்கு வந்ததும் ஃபர்ஸ்ட் அதை எப்படி ஓப்பன் பண்ணணும்னு தெரியாம தான் இருந்தாங்க. அப்பதான் திறமசாலியா இருந்த அந்த குட்டி பூனை ஈஸியா லாக்கரை ஓப்பன் பண்ணிடுச்சு. தென் போதுமான அளவுக்கு கொண்டு வந்த பேக்ல பணத்தை ரப்ப ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அதே சமயத்துல ஒன்ஸ் இவங்க பணத்தை எடுக்க ஆரம்பிச்சதுமே அங்க இருந்த கேமரா மூலமா போலீஸ்க்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு திருடப்படுதுன்னு. உடனே அவங்களை கையங்காலமும் பிடிக்கிறதுக்காக அவங்க இருக்க இடத்த நோக்கி வந்துட்டு இருக்க. கூடவே பின்னாடி வில்லனுமே சேர்ந்து வந்துட்டு இருந்திருக்கான். ஏன்னா அவனை பொறுத்த வரல ஹீரோவை அவன் மட்டும் தான் கொள்ளணும்னு வெறி, இடையில வேற யாரையும் முந்த விடக்கூடாதுன்னு. கரெக்டா இவனுக்கு பேங்க் கொள்ளையடிச்சுட்டு பணத்தோட வெளியே வரவும் ஸ்பாட்டுக்கு பிடிக்க வந்த போலீஸ்காரன் வெளியே இருக்க சட்டு புட்டுன்னு பிளானை மாத்தி ஆளுக்கு ஒரு திசையில தப்பிக்க பாக்குறாங்க. அப்பயுமே போலீஸ் வெட்டபாடு இல்ல, அவங்க தப்பிச்சு ஓடுற திசையை பார்த்து ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உடனே இதை கண்ட வில்லன் எங்கடா நான் கொல்ல வேண்டிய ஆளை நீங்களே கொள்ள பாக்குறீங்களா, அந்த 2 போலீஸ்காரங்களையும் அடிச்சு போட்டு ஹீரோவை கொல்றதுக்காக மறுபடியும் அவன் கூட வந்து ஃபைட் பண்றான். அண்ட் அதே போல எப்பயும் போல எல்லா முறையும் போல இப்பயும் அந்த வில்லன் அடிச்சு காலி பண்ணும்போது தவறுதலா கொள்ளையடிச்ச பணம் புற கொத்தோட செதறி விழுந்துருது. உடனே விஷயம் தெரிஞ்சு பொதுமக்களோட கூட்டம் காசு பெருக்க கீழே விழுந்துமே வில்லனுக்கு ஒண்ணுமே ஆகல. கேப்ல கன் எடுத்து டக்குனு ஹீரோவை ஷூட் பண்ணிடுறான். அப்ப அவனோட உயிரை பையன் தான் காப்பாத்துறான். அடுத்த நொடி ஹீரோ வாழ்க்கையை வெறுக்கிற மாதிரி பணத்தை கூட எடுத்துட்டு போங்க, ஆனா நீங்களை நிம்மதியா வாழ விடுங்கடான்னு குண்டடிப்பட்ட பையனை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் கொண்டு போலான்னு பார்த்தா அந்நேரத்துக்கு எல்லா ஹாஸ்பிட்டலும் க்ளோஸ்ல இருக்கு. அண்ட் தென் அப்பதான் கரெக்டா உதவிக்கு அவனோட ஓனர் வரான். அவளை கல்லெஞ்சு காரணம் எல்லாம் கிடையாது, கார்ல ஏறா பாத்துக்கலான்னு கொண்டு வந்து வீட்டிலே ட்ரீட்மெண்ட் பாக்குறதுக்காக உடம்புக்குள்ள பாஞ்சிருக்கிற அந்த புல்லட் எடுக்க முயற்சி பண்ணும்போது அந்த ஆளால முடியல. சோ பையனை உயிரோட காப்பாத்தணும்னா அந்த புல்லட்டை எப்படியாவது வெளியே எடுத்து ஆகணும்னு ஹீரோவே அவனோட ஷார்ப்பான நகத்தை வச்சு ஒரு வழியா அந்த புல்லட்டை வெளியே எடுத்து பையனை சேஃபா காப்பாத்திடுறான். அப்புறம் அவனுக்கு இப்போதைக்கு ரெஸ்ட் வேணும்னு அவனை அப்படியே விட்டுட்டு கொண்டு வந்த பணத்தையும் பாதியிலே இப்படி கொட்ட விட்டுட்டுமே எல்லா பிளானும் கொலாப்ஸ் ஆயிடுச்சுன்னு மன வருத்தத்துல இருக்க. அப்பதான் அந்த பறவை ஒரு நல்ல செய்தி கொண்டு வருது. ஒன்னும் பதட்டப்பட வேணாம், என்கிட்ட ஒரு கிட்ட பணம் இருக்கு, அநேகமா நம்மளோட பிரச்சனையை சரி பண்றதுக்கு இதுவே போதுமானதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு அதை கொடுத்ததும் ஃபர்ஸ்ட் அந்த அபார்ட்மெண்ட்ல அந்த கிளவிக்கு மொத்த காசையும் கொடுத்து கடன் அடிச்சுட்டு மிச்சம் இருக்கிற பணத்துல அன்னைக்கு சாப்பிட தேவையான பொருளை வாங்கிக்கிறாங்க. அப்பதான் அந்த அன்னைக்கு நைட்டு எல்லாருமே சாப்பிட்ற இடத்துல இருக்க ஒருத்தர் மட்டும் மிஸ்ஸிங். யாருன்னா அது ஹீரோயின். எங்க போயிருப்பான்னு ஹீரோக்கு ஒரே சந்தேகம். அப்பதான் விஷயமே தெரியுது, வெளில இன்னும் சாகல இல்லையா, சோ ஹீரோனை கடத்தி வச்சு அவனை பிடிக்கிறதுக்காக காத்துட்டு இருக்கான். இந்த விஷயத்த நான் தனியாவே போய் ஹேண்டில் பண்ணிக்கிறதா ஹீரோ சொன்னான். ஆனா கூட இருக்கிற பாஸும் சரி கூட இருக்கிறவனோட ஃப்ரெண்ட்ஸும் சரி பிரச்சனைன்னு வந்துட்டா விலகிறவங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாதுன்னு நேரா ஹீரோயின் கடத்தி வச்சிருக்கிற ஸ்பாட்டுக்கு வந்ததும் வில்லன் கூட எல்லாருமே சேர்ந்து ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு அவனை அடிச்சு புரட்டி எடுத்து இனி அவன் செத்து ஆவியானா கூட திரும்ப வரக்கூடாத மாதிரி அப்பார்ட்மெண்ட்டோட மொட்டை மாடியில இருந்து தள்ளி விட்டு டஸ்ட்பின்ல போட்டு வேடிக்கை வச்சு செதில சுக்கு நூற சதிக்க விட்டாங்க. அப்பதான் அவன் முழுசா செத்து போறான். அண்ட் ஃபைனலா ஹீரோயினும் காப்பாற்றப்பட்டுறான். அந்த எல்லாரும் ஒரு ஃபேமிலியா இருந்து அவங்களோட லைஃப் ரன் ஆகுது. இதோட படமும் முடியுது. எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அனிமேஷன் சீக்வன்ஸ்ல சந்திக்கிறேன். அடுத்து பாய். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் சேனல் வாசன் வாய்ஸ் ஓவர். See you guys.